ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ونبيه وحبيبه. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. وقال نبينا صلى الله عليه وسلم: ما من أيام أعظم عند الله ولا أحب إلى الله ولا أحب إليه العمل فيهن من أيام 10 فأكثروا فيهن التسبيح والتكبير والتهليل، أو كما قال النبي صلى الله عليه وسلم. فيا أيها المؤمنون والمسلمون، أوصيكم بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்துக்கு உத்தம தூதராகவும் சன்மார்க்க போதகராகவும் வந்துதித்த எம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாஉ தாபிஈன்கள், வல்லவர்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹும் அவனுடைய தூதரும் எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறார்களோ அவைகளை முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையில் முடியுமான பிரகாரம் எடுத்து வாழுமாறு, எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத் வசியத் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பாக தியாகத்தின் மூலம் தக்வாவை கற்றுத்தந்த துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் தான் இன்றைய ஹுத்பா அமையிருக்கிறது. தியாகத்தின் மூலம் தக்வாவை கற்றுத்தந்த துல்ஹிஜ்ஜா மாதம். இதில் அடிப்படையாக 4 விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று, துல்ஹிஜ்ஜா மாதம் பற்றியும், 2, முஸ்லிம் எனும் பரிபூரணத்துவத்தை அடைந்த மாமனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றியும், 3, அல்லாஹுக்கான எமது வாழ்வு, 4வது உல்ஹியா தொடர்பான சில வழிகாட்டல்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது துல்ஹிஜ்ஜா மாதத்தை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்களுக்கு தெரியாத சில பெருமதி மிக்க விடயங்களை வைத்திருக்கிறான். சில விடயங்கள் எங்களுடைய கண்களுக்கு தெரியும். உதாரணமாக, ஒரு தங்கம், வைடூரியம், ஏதாவது ஒன்று எங்களுடைய கண்முன் வைக்கப்பட்டு இது பெருமதியானது என்று கேட்டால் நாங்கள் எல்லோருமே ஆம், இது பெருமதியானது, இது மிகவும் விலை உயர்ந்தது என்று நாங்கள் எங்கள் கண்முன் இருக்கக்கூடிய இவைகளை நாங்கள் சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்விடத்தில் சில விடயங்கள் பெருமதியாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த உலகத்தில் மனிதனுக்கு கொடுத்த இந்த காலம் அல்லாஹுடைய பார்வையில் மிகவும் பெருமதி. இந்த காலத்தில் அல்லாஹ் சில நேரங்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். காரணம், என்னுடைய அடியான் சுவர்க்கம் செல்ல வேண்டும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பான நேரத்தை சரியாக பயன்படுத்தி பல லட்சக்கணக்கான நன்மைகளை பெற்று சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நாட்கள் காலங்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார்.
அந்த அடிப்படையில் தான் அப்படி சிறப்புப்படுத்தப்பட்ட ஒரு மாதத்தில் ஒன்றுதான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் இதை பற்றி சொல்லுகின்ற போது வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்று சொல்கிறான். அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், இந்த 10 இரவுகள் அல்லாஹ்விடத்தில் எப்படி பெருமதியாக இருக்கும். எங்களை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இறைச்சகன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 10 இரவின் மீது சத்தியம் செய்கிறான். ஆகவே அதனுடைய பெருமதியை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பது கிடையாது. மிக பெருமதியானது கண்ணியமானது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகின்ற போது சொல்கிறார்கள், மல் அமலு ஃபீ அய்யாமின் அஃضل மின்ஹா ஃபீ ஹாதிஹி. சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த 10 நாட்கள் செய்கின்ற அமலை விட வேறு என்ன அமல், உயர்ந்த அமல் இருக்கிறது? இந்த 10 நாட்கள் செய்கின்ற அமல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அமலாக கருதப்படுகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், கால வலல் ஜிஹாத், ஜிஹாதும் ஜிஹாதை விடவுமா யார சொல்லலாம்? அல்லாஹுடைய தூதர் ஆம் என்று சொல்லிவிட்டு, இந்த உலகத்தில் கஷ்டமான நிலையில் தன்னுடைய பொருளையும் உயிரையும் அல்லாஹுக்காக தியாகம் செய்த மனிதனை தவிர அடுத்த கட்டமாக வரக்கூடிய இபாதத்தாக இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் செய்யப்படுகின்ற இபாதத் இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அஅதமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தான நாள் என்று சொன்னால் இந்த நாட்கள் தான். வலா அஹப்ப இலைஹில் அமல், இதில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு இபாதத்தும் அமல்களும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல். அல்லாஹ் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதற்கு இந்த காலத்தை அல்லாஹ் பொருத்தமாக தேர்வு செய்து, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரமலானுடைய நாட்களை விடவும் மிக சிறந்த நாட்கள் என்று சில இமாம்கள் சொல்லுகிறார்கள், சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு பெருமதி மிக்க துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நாட்களில் அதிகமாக அத்தஸ்பீஹ், அல்லாஹுவை தூய்மைப்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ் வ தக்பீர், அல்லாஹு அக்பர், இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே பெரியவர் கிடையாது என்ற இந்த கோஷத்தை இந்த உலகத்தில் எழுப்புங்கள். வ தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர வணங்கி வழிபடுவதற்கு யாருமே தகுதியற்றவர். அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். நாங்கள் 5 நாட்கள் 4 நாட்களை நாங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்களை கழித்து விட்டோம். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு அந்த 5-4 நாட்களை கழித்திருக்கிறோம். எப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விரும்பிய நாளில் நான் எப்படி என்னுடைய நேரத்தை, நிமிடத்தை நான் கழித்திருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மிக பெருமதியானது. கண்ணியமானது, மிக பெருமதியானது. நேரம் என்பது மிக பெருமதியானது. இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நேசித்த சொத்துக்கள், செல்வங்கள், பிள்ளைகள், மனைவிகள் யாரையும் கேட்க மாட்டான். மரணிக்கும் போது ஒரே ஒன்றை கேட்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் நேரம் தந்துவிடு. யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் நேரம் தந்துவிடு. அந்த நேரத்தை பயன்படுத்தி நல்லமல் செய்து விட்டு வருகிறேன், சதக்கா செய்து விட்டு வருகிறேன். நேரம் பெருமதியானது. கண்ணியமானது, அரஃபாவுடைய தினம் வரை இருக்கிறது. துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நேரத்தை எப்படி கழித்திருக்கிறோம் என்பதை நான் சற்று நீங்கள் உங்களுடைய நேரத்தை கழித்த அந்த நாட்களை மீட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானது, இதில் வருகின்ற மிகப்பெரிய ஒரு பெருமதியான ஒரு நோன்பு தான் அரஃபாவுடைய நோன்பு. இந்த அரஃபாவுடைய நோன்பை பற்றி நீங்கள் பல இடங்களில் பார்த்திருப்பீர்கள், பல ஹதீதுகளை பார்த்திருப்பீர்கள், சிறப்புகளை படித்திருப்பீர்கள். 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மிக பெருமதியானது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய நன்மையை பெற முடியாத அனைத்து முஸ்லிம்களுக்கும் அரஃபாவுடைய நோன்பு அதனுடைய நன்மையை பெற்று தருகிறது. 2 வருட பாவ மன்னிப்பு அரஃபாவுடைய நோன்பில் கிடைக்கிறது.
யாருமே நாங்கள் அதை விட்டுவிடக் கூடாது. மிகவும் அல்லாஹுக்கு நேசத்துக்குரிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஆகவே இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மீதமுள்ள நாட்களை சரியான முறையில் நாங்கள் அழகான முறையில் தொழுகையில், நோன்புக்கள், அதே போல சதக்காக்கள், ஜக்காத்துக்கள், குர்ஆன் திலாவத்துகள், அனைத்து நற்காரியங்களிலும் நாங்கள் ஈடுபடுவது எங்களுக்கு அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு அமலாக இருக்கிறது. இரண்டாவது கண்ணியமானவர்களே, முஸ்லிம் எனும் பரிபூரணத்துவ மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி நாங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் துல்ஹிஜ்ஜா வந்தால் பேசாமல் இருக்க முடியாது. இவருடைய முழு வாழ்க்கையும் எங்களுக்கு என்ன விடயத்தை சொல்ல வருகிறது என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய நேரம் காலம் அனைத்தையும் எங்களுடைய ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். எங்களை படைத்த இரட்சகனுக்காக கொடுக்க வேண்டும். ஹயாத்துனா லில்லாஹ், எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற ஒரு மனிதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் அவன் புரிந்து கொள்வான். அவருடைய வாழ்க்கை அனைத்தையும் அல்லாஹுக்காக அர்ப்பணித்தார். அல்லாஹுக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் கண்ணியம். அதனால் தான் இன்று வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொன்னதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் அவரால், அவருடைய தியாகத்தால் வந்த உதுஹியா என்று சொல்லக்கூடிய கடமையை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் ஹஜ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வணக்கத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர் சாதாரணமாக உலகத்தில் வாழ்ந்த மனிதர் அல்ல கண்ணியமானவர்களே. அவரை வரலாற்றை படிக்கின்ற போது எங்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் கண்ணியமானவர்களே. இப்படி ஒரு மனிதர் எப்படி வாழ்ந்தார்? அல்லாஹ்வோடு இப்படி ஒரு மனிதர் இப்படி நெருக்கமாக வாழ்ந்திருக்கிறாரா? அவருடைய சமூகம் இருக்கிறதே மிகவும் ஒரு வியாபாரத்தில் முன்னேறிய ஒரு சமூகமாக இருந்தாலும், இந்த சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் சிலைகளை கொண்டு வணங்கக்கூடியவர்களாக, அது மாத்திரமல்ல சூனியம் ஏனைய விடயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சமூகமாக காணப்பட்டது. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார். பிறக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை கூட ஒரு பூசாரியாக இருந்தார். ஒரு பூசாரியுடைய வீட்டில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இப்ராஹிம் அலை அவர்களுக்காக வேண்டி அனைத்தும் காத்து கொண்டிருந்தது. அங்கு அரசனுக்கு அடுத்து மதிக்கப்படக்கூடிய ஒரு அந்தஸ்து என்று சொன்னால் பூசாரி என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில் கண்ணியமாக அந்த தொழில் காத்து கொண்டிருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலக சொத்துக்கள் அனைத்தும் காத்து கொண்டிருந்தது. ஆனால் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு உலகத்தை படைத்தவன் யார், இந்த உலகத்தை ஆட்சி செய்பவன் யார், அந்த அல்லாஹுவை தேடி புறப்பட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அங்கு இருக்கின்ற அனைத்து மூட நம்பிக்கைகளையும் கலை தெரிய வேண்டும் என்று உலகத்தில் பாடுபட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தன்னுடைய குடும்பம் எதிராக இருந்தது, தன்னுடைய சமூகம் எதிராக இருந்தது, தன்னுடைய நாட்டினுடைய அரசன் எதிராக இருந்தான். பலதரப்பட்ட குடும்பத்தால் பிரச்சனை, நீ வீட்டில் இருக்க வேண்டாம், உன்னுடைய அனைத்தையும் விட்டுவிட்டு நீ சென்று விடு என்று தந்தை சொல்கிறார். சமூகம் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய இந்த கொள்கையை விடவில்லை என்று சொன்னால் உங்களை இந்த சமூகத்தை விட்டு விரட்டுவோம் என்று அரசன் சொல்கிறான். நீ இதை விடவில்லை என்று சொன்னால் உன்னுடைய உயிரை கொல்லுவேன் என்று அனைத்து சோதனைகளையும் தனி மனிதனாக, யாருமே உதவி இல்லாமல் தனி மனிதனாக முன்னோக்குகிறார். அல்லாஹுவை முன்னிறுத்தி பல சோதனைகள். அரசன் இவருடைய அந்த இதன் காரணமாக, தௌஹீதின் காரணமாக இவர் உடனேயே இந்த சிலைகளுக்கு இந்த உலகத்தில் சக்தி இல்லை என்பதை காட்டுவதற்காக வேண்டி சிலைகளை உடைக்கிறார்கள். உடைத்துவிட்டு பெரிய சிலையில் அவர் உடைத்த அந்த கருவியை கொளிய வைக்கிறார். இவரிடத்தில் விசாரிக்கப்படுகிறது, யார் இந்த சிலையை உடைத்தது? அவர் சொன்னார், நீங்கள் அந்த பெரிய சிலையிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், அது சக்தி வாய்ந்ததுதான். உடனேயே அந்த சமூகம் ஆத்திரப்பட்டு அவருக்காக வேண்டி சுமார் பெரிய கிடங்கு, நெருப்பு கிடங்கை, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த நெருப்பு கிடங்குக்கு மேலால் பறவைகள் பறந்தால் அப்படியே கருகி ஒழுகுகின்ற அளவுக்கு நெருப்பு கிடங்கொன்றை உருவாக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடுகிறார்கள். அதிலும் ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஈமானில் ஒரு துளி கூட குறையவில்லை. அல்லாஹுக்காக வேண்டி நான் உலகத்தில் வாழ்கிறேன். சமூகம் விரட்டுகிறது, ஒவ்வொரு நாடாக செல்கிறார்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பல நாட்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயோதிப வயதில் பிள்ளை பாக்கியம் கிடைக்காது என்ற நிலையில் இருக்கின்ற போது அல்லாஹ் அவருக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறான். கொடுத்துவிட்டு சந்தோஷத்தோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த நேரத்தில் கூட அல்லாஹுக்காக வேண்டி என்று வாழ்ந்த உத்தம மனிதர் தான் தன்னுடைய வாழ்க்கையை முழுதும் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இந்த அகிலத்தினுடைய இரட்சகனுக்கு முழுமையாக நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று வாழ்ந்த உத்தம மனிதருடைய வாழ்க்கையை தான் நாங்கள் இந்த காலத்தில் துல்ஹிஜ்ஜாவுடைய காலம் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டிருக்கிறது. இவர் செய்த பணியை நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால், உலகத்தில் அவருடைய பணியை பார்க்கின்ற போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கஉ வஸ்ஜுது, விசுவாசிகளே உலகத்தில் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைச்சகனை நீங்கள் வணங்குங்கள், வஃஅலுல் கைர், வணக்கத்தோடு நின்று விடாமல் நீங்கள் வணங்குகின்ற அந்த நல்ல விடயங்களை உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு சேருங்கள். நீங்கள் செய்கின்ற அந்த நல்ல விடயங்களை நீங்கள் சமூகத்துக்கு சேருங்கள். அதன் மூலமாக சமூகம் உங்களோடு பயணிக்க வேண்டும், அவர்களும் உங்களோடு சொர்க்கம் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக மாற முடியும். கண்ணியமானவர்களே, இந்த பணியை நாங்கள் பார்க்கின்ற போது இது முழுவதுமே அல்லாஹுவோடு சார்ந்த பணியாக இருக்கிறது. தொழுகை அல்லாஹுவை சதா நேரங்களும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹுவை வணங்குவது சதா நேரமும் அல்லாஹுவோடு உறவாடக்கூடிய அந்த பண்பை தந்துவிடும். அடுத்ததாக வஃஅலுல் கைர், மனிதனோடு உள்ள தொடர்பு, தான் செய்கின்ற இபாதத்துக்களை மனிதனிடத்தில் கொண்டு சேர்த்து அவனையும் இந்த உலகத்தில் தப்பிக்க வைக்க வேண்டும், மறுமையில் அவன் சுவர்க்கம் செல்ல வேண்டும். இப்படியான ஒரு மேலான ஒரு பணியைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் செய்து காட்டினார். ஆகவே அந்த தியாகத்தை வரலாற்றிலிருந்து நாங்கள் விளங்குவது, சுருக்கமாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எங்களுடைய நிமிடங்கள் அனைத்தையும், எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் அல்லாஹ்வோடு சார்ந்திருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய சமூகத்துக்கு செல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எல்லாமே அல்லாஹ்வோடு சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் அவருடைய வாழ்க்கையுடைய சுருக்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு சோதனை வந்தாலும் அல்லாஹ்வோடு சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்வை நாங்கள் எப்படி மாற்ற வேண்டும், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நான் படிப்பினை எடுத்துக்கொள்வது, இறை உணர்வுள்ள அடியானாக நான் மாற வேண்டும். நீங்கள் பாருங்கள், ஹஜ்ஜுடைய அனைத்து இபாதத்துக்களும் உலுஹியா கொடுப்பதாக இருக்கும். அல்லாஹ் விரும்புகின்ற துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்களாக இருக்கலாம், அரஃபாவுடைய நோன்பாக இருக்கலாம், இது அனைத்துமே இறைவனோடு தொடர்படுத்தக்கூடிய இபாதத்தாகத்தான் இருக்கிறது. இறை உணர்வோடு தொடர்படுகின்ற இபாதத்தாகத்தான் இருக்கிறது. லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அறுக்கின்ற இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை அடைவது கிடையாது. நீங்கள் செய்கின்ற அந்த இபாதத் உங்களுடைய வாழ்க்கையில் இறை உணர்வை ஏற்படுத்த வேண்டும். இறை உணர்வை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் அறுக்கின்ற அந்த இறைச்சிக்கும் அதில் சிந்தப்படுகின்ற இரத்தத்துக்கும் எந்த நன்மையும் இருக்காது. தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான், இறை உணர்வு தான் இந்த இடத்தில் முக்கியம். கண்ணியமானவர்களே, இந்த இறை உணர்வை பெற்ற அடியார்களாக மாறுவதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய இலக்காகவும் இருக்கிறது, உதுஹியாவுடைய இலக்காகவும் இருக்கிறது, அரஃபாவுடைய இலக்காகவும் இருக்கிறது. இறை உணர்வு கண்ணியமானவர்களே எப்படிப்பட்டது! இறைவன் எங்களை பார்த்து சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் உங்களோடு தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய அடியார் உங்களிடத்தில் கேட்டால் நபியே நீங்க சொல்லுங்க, நான் அடியானோடு நெருக்கமாக அன்பாக
நேசத்தோடு என்னுடைய அடியான் எப்பொழுது என்னை நினைப்பான் என்று காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அடியான் என்னை விட்டு தூரமாகிறான், அவன்தான் என்னை விட்டு தூரமாகிறான். அப்படி தூரமாகின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி தூரமாகின்ற போதுதான் அவன் சிக்கலான வாழ்க்கைக்குள் அகப்படுகிறான், கஷ்டமான வாழ்க்கைக்குள் அகப்படுகிறான். ஷைத்தானிய தன்மை அவனுடைய வாழ்க்கையில் வருகின்ற போது அவன் பல கஷ்டங்கள், சவால்கள், உலகத்தில் பலப்பட்ட வேதனைகளை அவனுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இறுக்கமான வாழ்க்கையாக இறுக்கமான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்பொழுதோ அல்லாஹ் எங்களை நெருங்கணும் என்று நினைக்கின்றானோ, நாங்கள் எப்பொழுது அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோமோ, அந்த நிமிடத்தில் இறை உணர்வு என்ற இந்த பண்பு என்னுடைய உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது. இறை உணர்வு என்னுடைய உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது. நான் அண்மையில் இருக்கிறேன் மனிதா, நீயும் என்னை நாடிவா. அல்லாஹ் சொல்கிறான், நீயும் என்னை நாடிவா. நீ கேட்கின்ற அனைத்துக்கும் நான் விடையளிப்பேன். நீ தூரமாகிக் கொண்டு, தூர நிலையில் இருந்து கொண்டு என்னிடத்தில் நீ எவ்வளவுதான் அழைத்தாலும் அதற்கு விடை கிடைக்க போவது கிடையாது. அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை அழைக்கின்ற போது அவன் கரம் மேந்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனேயே அந்த கரத்துக்கு பதிலளிக்கிறான். இரக்கமானவன் கண்ணியமாக, நாங்கள் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் அவனை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்களை அவனோடு இணைக்க வேண்டும், நான் அவனை நினைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை உள்ளத்தில் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரங்களை பயன்படுத்தி அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறார். ரமதானுடைய சந்தர்ப்பம், துல்ஹிஜ்ஜா, முஹர்ரமுடைய ஆஷுரா, தாஷுரா, இப்படி சில நேரங்களை சிறப்பு படுத்தி இறை உணர்வு எப்படியாவது என்னுடைய அடியானுக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சரியாக வாழ்வான், நேர்வழி பெறுவான், அல்லாஹுக்காக வேண்டி வாழ்வான், சமூகத்துக்கு அநியாயம் செய்ய மாட்டான், பாவத்தில் ஈடுபட மாட்டான், தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வான். இறை உணர்வை பெற்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாக்கியசாலி. பாக்கியசாலி இந்த உலகத்தில் அவன் இறை உணர்வை பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவன் மூலமாக இந்த உலகத்தில் உருவாகுகின்ற ஒவ்வொரு மனிதனும் மிக பெருமதியானவர்களாக மாறுவார்கள், மிக பெருமதியானவர்களாக மாறுவார்கள். ஆகவேதான் இந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களும் இருக்கிறது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற புதன்கிழமை நாங்கள் அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் நோக்க இருக்கிறோம். வியாழக்கிழமை நாங்கள் எங்களுடைய பெருநாளை தொழ இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் நாங்கள் எல்லோரும் உதுஹியா பற்றி சில விடயங்களை அறிந்திருக்க வேண்டும். கட்டாயமாக உதுஹியா என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஹஜ்ஜி பெருநாள் அன்று, அதற்கு அடுத்த அன்று நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பிராணிகளை அறுத்து பலியிடுவோம். ஆடு, மாடு, ஒட்டகம். எங்களுடைய பகுதியில் ஒட்டகம் இல்லை என்று சொன்னால் ஆடு, மாடு என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்ற போது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வை தொழுது உன்னுடைய இரட்சகனுக்காக வேண்டி அறுத்தும் பலியிடுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறார். இதை நாங்கள் உதுஹியா என்று சொல்வோம். நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடுவோம். உதுஹியாவை பொறுத்த வரைக்கும் சுன்னா முஅக்கதா, கட்டாயமான சுன்னத் என்று இமாம்கள் எங்களுக்கு குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமிர்து பின் நஹ்ரி வலைஸ பிவாஜிப், நான் அறுத்து பலியிடுவதற்கு கட்டளையிடுகிறேன், ஆனால் அது வாஜிப் கிடையாது, ஃபர்ல் கிடையாது. அது சுன்னா முஅக்கதா, கட்டாயமான சுன்னத். முடியும் என்றால், செல்வம் இருந்தால் கட்டாயம் அவர் செய்ய வேண்டும், உதுஹியா கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர் ஒரு மனிதர் நேர்ச்சை வைக்கிறார், நான் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று ஒரு மாட்டை வாங்குகிறார், அல்லது அந்த நேர்ச்சை வைக்கின்ற அந்த பிராணியை கொடுப்பது மிக சிறந்ததாக காணப்படுகிறது. உதுஹியா கொடுப்பது, நாங்கள் பெருநாள் தினத்தில் கொடுப்பது மிக சிறப்புக்குரியது. அதே போல உதுஹியா கொடுப்பதற்காக வேண்டி ஒரு பிராணியை எடுத்து வளர்த்து
அதை உதுஹியா கொடுப்பதை இஸ்லாம் விரும்புகிறது, சிறந்ததாக குறிப்பிடுகிறது. ஒரு பிராணியை நேர்ச்சியாக அதற்கு என்று வைத்துக் கொள்வதை இஸ்லாம் விரும்புகிறது. அது சிறப்புக்குரிய விடயமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், ஆகவே ஒருவர் நேர்ச்சியை வைத்து விட்டார் என்று சொன்னால் அது சுன்னா முவக்கதாவில் இருந்து ஃபர்துடைய அந்தஸ்துக்கு போய்விடும். இதை நான் உதுஹியா கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஒருவர் வளர்த்து வருகிறார். உதுஹியாவுடைய நேரம் வருகிறது. அவர் உதுஹியா கொடுக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்டால் அவருக்கு கட்டாய கடமையாக மாறிவிடும் இந்த உதுஹியா. அவர் கொடுத்தே ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உதுஹியாவுடைய நோக்கத்தை பற்றி பார்க்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக உணர்வை, இறை உணர்வை வெளிப்படுத்துவதான ஒரு இபாதத்தாகவும், ஏழைகளை அனுசரிக்கின்ற, ஏழைகளுடைய பசியை தீர்க்குகின்ற ஒரு இபாதத்தாகவும் இது காணப்படுகிறது. இந்த உதுஹியாவை கொடுப்பவர் எப்பொழுதும் முஸ்லிமாக இருக்க வேண்டும். அதே போல வசதி படைத்தவராக, செல்வம் படைத்தவராக இருக்க வேண்டும். பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். அதே போல சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். சுதந்திரமானவர் என்று சொன்னால் அவர் ஒரு அடிமைக்கு கீழ், ஒரு எஜமானுக்கு கீழ் இருக்கக்கூடாது. சிலர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு மேல் ஒரு தலைவர் இருப்பார், அவருடைய கட்டளை பிரகாரம் தான் இவருக்கு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் அடிமையாக கருதப்படுவார். அவருக்கு சுதந்திரமாக முடிவெடுத்து அந்த இடத்தில் உதுஹியா கொடுப்பது அவருக்கு கடமை கிடையாது. ஆகவே சுதந்திரமானவராக அவர் இருக்க வேண்டும். அதே போல உதுஹியா கொடுப்பவர் ஒரு குடும்ப தலைவராக, அதே போல நாங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருக்கின்ற போது நாங்கள் உதுஹியா கொடுக்க முடியும். அல்லது எங்களுக்கு தனிநபராக நின்று செய்ய முடியாத நிலையில் ஒரு நிறுவனத்தோடு ஒத்துழைப்போடு அல்லது சில நபர்கள் சேர்ந்து நாங்கள் உதுஹியா கொடுப்பதை இஸ்லாம் அடுத்த கட்டமாக விரும்புகிறது. அதே போல தனக்காக உதுஹியா கொடுக்கும்படி அல்லது மரணித்தவர்களுக்காக வேண்டி நாங்கள் உதுஹியா கொடுப்பது சுன்னத்தாக காணப்படுகிறது. அதே போல நாங்கள் பார்க்கின்ற போது உதுஹியா நிறைவேற்றுபவர் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை பார்க்கின்ற போது, உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்தவர்கள் அவர்கள் சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் உதுஹியா கொடுப்பதற்காக வேண்டி நியத்து வைத்து விட்டாரோ அவர் ஃபலா யஅஃதுன்ன மின் ஷஅரிஹி வலா மின் அஃபாரிஹி, அவருடைய நகத்தை வெட்டுவதோ அல்லது அவருடைய முடியை வெட்டுவதோ கூடாது என்று சொன்னார். அதை அவர் பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். சில நிர்பந்தமான விடயங்கள் வருகின்ற போது அது தகர்க்கப்படலாம். ஆனால் கட்டாயமாக உதுஹியா கொடுக்க நியத்து வைத்தவர்கள் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது, கட்டாயமாக அவர்கள் முடியையோ நகங்களையோ அகற்றுவது கூடாது என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆகவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிராணியுடைய வயதிலே பார்க்கின்ற போது மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாயிருக்க வேண்டும், 2 வயதை அடைந்திருக்க வேண்டும். செம்பரியாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதே போல தகுதியற்ற பிராணிகளை நாங்கள் அறுக்கக்கூடாது. உதாரணமாக ஊனமுற்ற பிராணிகள், அதே போல குருட்டுத்தன்மை உள்ள பிராணிகள், நோய்வாய்ப்பட்ட நோயுள்ள பிராணிகள், அதே போல முதிர்ச்சி அடைந்து ஆரோக்கியத்தை இழந்த பிராணிகள், இவ்வாறு மோசமான பிராணிகள் என்று எங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகின்ற போது அந்த பிராணிகளை நாங்கள் அந்த இடத்தில் உதுஹியாவுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நாங்கள் அதை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொன்னதை போல துல்ஹஜ்ஜுடைய பெருநாள் தினத்தன்று நிறைவேற்றுவது மிக ஏற்றமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நாட்டுடைய சட்டத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய பெருநாள் தினம் வியாழக்கிழமை வருகிறது என்று சொன்னால் வியாழன் வெள்ளி 2 தினங்களும் எங்களுக்கு உதுஹியா கொடுப்பதற்காக எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறது. நாங்கள் சனிக்கிழமை அடுத்த நாட்கள் நாங்கள் உதுஹியா கொடுப்பது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இலங்கை நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் மதித்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு கருப்பினத்தினுடைய அடிமை உங்களுக்கு தலைவராக்கப்பட்டாலும் அவர் சொல்வதை நீங்கள் கேட்டாக வேண்டும் என்பதை இஸ்லாத்துடைய கட்டளை. இஸ்லாம் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் கண்ணியமாக. ஆகவே நாங்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற இந்த நாட்டில் எங்களுக்காக, எங்களுடைய நலனுக்காக சில விடயங்கள், அவர்களுடைய நலனுக்காக சில விடயங்கள் ஒதுக்கப்படுகின்ற போது அதை சரியான முறையில் பேணி அதை பாதுகாத்து எங்களுடைய நலனை முழுமையாக பெற்று
அதை முழுமையாக அடைந்து கொள்வதற்கான வழிகளை தேட வேண்டும். ஆகவே எங்களுக்கு தாராளமாக 2 நாட்கள் எங்களுக்கு உதுஹியா கொடுப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. வியாழக்கிழமை அதே போல வெள்ளிக்கிழமை நாங்கள் அழகான முறையில் 2 நாட்களில் நாங்கள் உதுஹியாவை கொடுத்து முடிப்பதற்கு முழுமையாக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல கண்ணியமானவர்களே, நாங்கள் உதுஹியா கொடுப்பவர் மிக அவதானமாக சில விடயங்களை இஸ்லாம் பல ஒழுங்குகளை எங்களுக்கு குறிப்பிடுகிறது. உதுஹியா கொடுப்பவர் அந்த மாட்டை எப்படி அவர் கையாள வேண்டும். ஒருவர் உதுஹியாக்க வேண்டி ஒரு மாட்டை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதை மிக பக்குவமாக அவர் கொண்டு வர வேண்டும். அதை துன்புறுத்தி, அதை அடித்து, அதை நோகப்படுத்தி அதை இஸ்லாம் விரும்புவது கிடையாது. அதே போல ஒரு மாட்டுக்கு முன் இன்னொரு மாட்டை பலியிட வேண்டாம் என்று சொல்கிறது. அது அதனுடைய பேணுதலை பாதுகாக்கிறது. அதே போல் அதற்கு முன் நின்று கத்தியை தீட்டுவதை இஸ்லாம் விரும்புவது கிடையாது. நாங்கள் உதுஹியா கொடுப்பவர் உதுஹியாவுடைய அந்த பிராணியை அறுப்பது இஸ்லாத்தில் மிக சிறப்பான விடயமாக காணப்படுகிறது. இப்படி சில ஒழுங்குகள் எங்களுக்கு விளங்கும். கண்ணியமாக ஒரு பிராணியோடு எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பூனையை கட்டி வைத்து அந்த பூனைக்கு வேதனை செய்ததன் காரணமாக தொழுகையாளியான அந்த பெண்மணி நரகம் நுழைகிறாள் என்பது எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் அறிந்த விடயம். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த, ஒரு பிராணிக்கு தண்ணீர் கொடுத்த அந்த பெண்மணி விபச்சாரியாக இருந்தாலும் சுவர்க்கம் நுழைகிறாள் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற கட்டளை. இதனுடைய விளக்கம் என்னவென்றால், பிராணிகளோடு நாங்கள் அன்பாக பண்பாக நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்ற கட்டளையை முழுமையாக போதித்த ஒரே மார்க்கம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம். கண்ணியமானவர்களே, ஆகவே நாங்கள் அழகான முறையில் பிராணிகளோடு நல்ல முறையில் நடந்து அதை நாங்கள் அல்லாஹுடைய இறை உணர்வோடு அதை உதுஹியா கொடுத்து, குறிப்பாக ஏழைகளை கண்டறிந்து அவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக நாங்கள் வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உதுஹியாவின் மூலம் எதிர்பார்க்கிறான். அதை அல்லாஹ் சொல்லிவிட்டான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹுவை ஒரு போதும் சென்றடைய போவது கிடையாது. அது சென்றடையாது. எது சென்றடையும் என்று சொன்னால், வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். இந்த அறுக்கின்ற போது எந்த உணர்வோடு அறுக்கின்றீர்கள், அதை கொடுக்கின்ற போது எந்த உணர்வோடு கொடுக்கின்றீர்கள், அந்த செயலை செய்கின்ற போது யாருடைய எண்ணத்தோடு செய்கின்றீர்கள், அதுதான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையாக இருக்கிறது. ஆகவே இறை உணர்வோடு உதுஹியாவை நிறைவேற்றுவோம். இறை உணர்வோடு அரஃபாவுடைய தினத்தை நாங்கள் எதிர்நோக்கி அதில் நோன்பை நோட்போம். இறை உணர்வோடு இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மீதமான நாட்களை நாங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு கழிப்போம். இதுதான் இந்த உலகத்தில் எங்களுக்கு துல்ஹிஜ்ஜா மாதம் சொல்ல வருகின்ற விடயமாக இருக்கிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, நாங்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தை பற்றி பார்க்கின்ற போது துல்ஹிஜ்ஜா மாதம் என்பது பெருமதியானது. அதே போல அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தை பற்றி படிக்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் இறை உணர்வை உலகத்துக்கு பறைசாற்றிய ஒரு முழுமையான மனிதர் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போல நாங்கள் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிப்பினை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், முழு இறை உணர்வுள்ள எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் அல்லாஹுடைய உணர்வோடு அல்லாஹுடைய அந்த சிந்தனையோடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை பாடமாக இருக்கிறது. கடைசியாக உதுஹியாவை பற்றி நாங்கள் பார்த்தோம். உதுஹியாவுடைய சட்டதிட்டங்கள், உதுஹியா பற்றிய அந்த சட்டங்களை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு எங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தெரிவு செய்வானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் நீ எதிர்பார்க்கின்ற துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் எதிர்பார்க்கின்ற அந்த இறை உணர்வை பெற்ற அடியார்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பை பெற்று 2 வருடங்கள் பாவ மன்னிப்பை பெற்ற மனிதர்களில் எங்களை ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது இறை உணர்வுள்ள உன்னை நினைத்த உன்னுடைய சிந்தனையை சுமந்த மனிதர்களில் எங்களை ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் மறுமையில் எங்களுக்கு சுவர்க்கத்தை தந்திரியா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்திரியா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமா தய்யிபாவை உங்களுடைய நாவுகளில் இருந்து வெளிப்படுத்தியா அல்லாஹ். சுவர்க்கத்தில் உயர்ந்த சுவர்க்கமான
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.